கண்களை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பிரகாசமா இருக்கு. நடு ராத்திரினால உன் கண்ணு பிரகாசமா இருக்குது. ஆவிக்குரிய கண்ணை சொல்றேன். ஹல்லேலூயா. உன் கண் பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே உன் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆகவே உன் குடும்பம் அணைஞ்சு போகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2026 உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு தேவ பிள்ளையே, உன் குடும்பமாகிய விளக்கு அணைந்து போகாது. ஹல்லேலூயா. அணைக்கிறதுக்காக கர்த்தர் உன்கிட்ட வரல. ஆமென். நீ அணைஞ்சு போனதுக்காக கர்த்தர் வரல. அவர் நின்றாரு. எல்லாரும் சொல்றாங்க சாப்பிட்டு வெறுமையா போ. ஆண்டவர் அதை எவ்வளவு வைத்த நினைக்கிறார். வைத்த கூட நினைக்கிறத இயேசு. ஹல்லேலூயா. உன் பேங்க் அக்கௌண்ட் நினைப்பார். ஹல்லேலூயா. உன் குடும்ப சூழல் வருமானத்தை நினைப்பார் கர்த்தர். ஆண்டவருக்கு என்ன தேவை? என் பிரசனத்தை என் பிள்ளைங்க இருந்தா போதும், நான் அவளுக்கு என்ன செய்யணும்னு நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. சொல்லுமா ஆண்டவர் நீ கேட்கிறாரா? நீ அதனாலதான் ஆண்டவர் தேடி வா, ஊழியம் செய்ய வா, ஜெபத்துல வா, கர்த்தரை தேடு. நீங்க ஆண்டவர் கிருபையில பாவம் தேவ பிள்ளைகள் முதல் முறையா சாப்பாடுல செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம். ஆமென். ஒரு 3 மாசம் இழந்து விட்டுட்டோம் இல்லையா? சிஸ்டர் எஸ்தர் நல்லா உழைச்சாப்புல. இன்னைக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. நான் விசுவாக்கி அந்த எஸ்தர் எழுப்பி வருவாப்புல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே ஆண்டவர் அவங்க பட்டினியா போயிருவாங்களே, அவங்க வெறுமையா போயிருவாங்களே. அவங்க வெறுமையா போக எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன இருக்குன்னு கொடுங்க போய் பாருங்க. அது அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? 8ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? 7ஆம் வசனம் வாசிங்க. 7 எத்தனை சில சிறுமீன்கள். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 5 அப்பம். எத்தனை? 7 அப்பமா? 7 அப்பமும் சில சிறுமீன்களும் இருந்தது. ஆமென். 7 அப்பம் இருந்தது. எத்தனை அப்பம் இருந்தது? 7 அப்பம் இருந்தது. சில சிறுமீன்கள் இருந்தது. அதை எடுத்து என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான கூடையில் துணிக்கையில் 7 கூடை. ஹல்லேலூயா. சொல்லுமா இதுதாங்க இயேசு. ஆமென். இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு தான் என் தெய்வம். நான் ஆராதிக்கிற இயேசு அப்படின்னா அந்த இயேசு என்ன செஞ்சுக்கணும்? உனக்கு உன் கூடையை நிரப்புவேன். ஹல்லேலூயா. அவைகள் நிரப்பப்படும். உன் வயிறு நிரப்பப்படும். உன்னை ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் திருப்தியா நடத்துவேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மாசம் நடத்துறது இல்ல, ஒவ்வொரு நாள் கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. ஆமென். எப்படி நடத்துவானா? டெய்லி உன்னை நடத்துவேன். ஏன்னா நீ ஆடிக்கு அமாவாசைக்கு பார்க்கவான்னு சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை 7ஆவது நாள் சபைக்கு வந்து பாரு அப்படி சொல்லல. உன்னை நான் தினமும் நடத்துவேன். ஹல்லேலூயா. தினமும் நடத்துவேன். ஆமென்.